அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் அனுமதியின்றி துண்டு பிரசுரம் விநியோகம் செய்ததாக தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மாணவி ஒருவர் பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தவேக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று காலை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அவரது கைப்பட எழுதிய அந்த கடிதம் ஒன்று வெளியிடப்பட்டது. அன்பார்ந்த தங்கைகளே என்று கூறி தொடங்கப்பட்ட அந்த கடிதத்துல கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், எனது அருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கு எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்முறைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன வருத்தத்திற்கு சொல்லான வேதனைக்கு ஆளாகின்றன என்றும், யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது, நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பலனும் இல்லை என்பது தெரிந்த ஒன்றே, அதற்காகவே இக்கடிதம் என்று கூறி அந்த கடிதத்தை குறிப்பிட்டிருந்தார். எல்லா சூழலிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் எனவும், அரணாகவும் அண்ணனாகவும் இருப்பேன் என்றவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதமானது பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மகளிர் கல்லூரிகள், பொதுமக்கள் அதிகம் கூட இடங்கள்ல இன்று விநியோகிக்கப்பட்டு வருகிறது.